எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி ஒரு லைட்டான லஞ்ச் காம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம யூஸ்வலாக பூசணிக்காய் வச்சு ஏதாவது கூட்டு இல்லைன்னா சாம்பார் அந்த மாதிரி தான் செய்கிறது உண்டு. இன்றைக்கி ஒரு அருமையான பராட்டா பார்க்க போகிறீங்க. அதோட ஒரு சூப்பரான வெஜிடபிள் சப்ஜி. ஸோ இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வாங்க இப்போ இந்த ரெண்டு ரெசிபீஸும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பரங்கிக்காய் பராத்தா செய்ய ஃபர்ஸ்ட் பரங்கிக்காயை நல்லா சுத்தம் செய்யணும். ஒரு பெரிய துண்டு பரங்கிக்காயை கட் பண்ணி விதையை எடுத்துருங்க. தோலை சீவி கிரேட் பண்ணுங்க. ஒரு கப் அளவுக்கு பரங்கிக்காய் வேணும். நல்லா மெலிசா கிரேட் பண்ணுங்க. பராத்தாக்கு நான் 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் ஓமம், ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, ஒரு துண்டு இஞ்சி பொடியாக நறுக்குனது, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கொஞ்சம், கடைசியாக 1 கப் அளவு துருவின பரங்கிக்காயை போடுங்க. இந்த பராத்தாக்கு தண்ணி ஊற்ற தேவையில்லை. ஏன்னா பரங்கிக்காயிலிருந்து நிறைய தண்ணி வரும், அதுவே போதும். சில சமயம் பரங்கிக்காயிலிருந்து நிறைய தண்ணி வந்துடும், அப்போ மாவு சரியாக பிசைய முடியாது. ஸோ தேவைப்பட்டால் கோதுமை மாவு கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஸோ மாவு நல்லா சாஃப்டாக திரண்டு வர வரைக்கும் பிசைங்க. 10 நிமிஷத்துக்கு வச்சுருங்க. அடுத்து பராட்டா செய்ய போகிறோம். இதுக்கு கொஞ்சம் மாவை தூவி ஒரு சின்ன உருண்டை மாவை எடுத்து தேய்ங்க. நீங்கள் திக்காவும் தேய்க்கலாம், மெலிசாவும் தேய்க்கலாம். தவா சூடு பண்ணி செஞ்ச பராட்டாவை போடுங்க. லைட் ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வந்ததும் நெய் தடவி 2 பக்கமும் சுட்டு எடுத்துருங்க. சூப்பரான பரங்கிக்காய் பராட்டா தயார். வெஜிடபிள் சப்ஜி செய்யறதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி சின்ன துண்டுகளாக நறுக்கின 1 கேரட், 8 பீன்ஸ் நறுக்கினது, ஒரு பெரிய உருளைக்கிழங்கு தோலை சீவி சின்ன துண்டுகளாக நறுக்கி போடணும். பாதி குடமிளகா சின்ன துண்டுகளாக நறுக்கி போட்டு பாதி காலிஃப்ளவர் சின்ன துண்டுகளாக நறுக்கி போடணும். இந்த காய்கறிகள் எல்லாம் போட்ட பிறகு ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கணும். 10 நிமிஷம் கழித்து இதில் 1/2 கப் வேக வச்ச பட்டாணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். காய்கறிகள் முக்கால்வாசி வெந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுல்ல மாற்றி வச்சிருங்க. அதே கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 100 கிராம் பன்னீர் சின்ன துண்டுகளாக நறுக்கி நல்ல பொன்னிறம் ஆற வரைக்கும் வறுத்து எடுத்துருங்க. இந்த ரெசிபிக்கு நான் 100 கிராம் பன்னீர் போட்டிருக்கேன். பட் உங்களுக்கு பன்னீர் நல்லா பிடிக்கும்னா நீங்கள் 200 கிராம் பன்னீர் துண்டுகளாக நறுக்கி போட்டுக்கலாம். பன்னீர் துண்டுகளை வறுத்த பிறகு எடுத்து தனியாக பவுலில் வச்சுருங்க. அடுத்து அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்ல பொன்னிறம் ஆற வரைக்கும் வதக்கிட்டு அடுத்து இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்து இதில் 3 தக்காளி பொடியாக நறுக்கினது போட்டு நல்லா வதக்கணும்.
தக்காளி நல்லா வதங்கின பிறகு இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மசாலா அருமையாக சேர்ந்து வந்திருக்கு. இப்போ வதக்கின காய்கறிகளும் பன்னீரும் மசாலாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்து தேவையான அளவு தண்ணியை ஊற்றி கடாயை மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃப்ளேம் மீடியமில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். பத்து நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா காய்கறி நல்லா வெந்திருக்கு. அடுத்து இதில் கொஞ்சம் கசூரி மேத்தி போட்டு 1/2 கப் ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். கடைசியில் கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இறக்கிடுங்க. அருமையான வெஜிடபிள் சப்ஜி தயாராக இருக்குது. நல்ல சூடாக சர்வ் பண்ணுங்க. நல்ல டேஸ்டியான சாஃப்டான இந்த பூசணிக்காய் பராட்டாவும் இந்த வெஜிடபிள் சப்ஜி வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நியூ காம்பினேஷன் சொல்லலாம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் இந்த காம்போவை நீங்கள் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.